வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற படம் பொதுவாகவே மென் வில் பி மென் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஆம்பளைங்க இருக்காங்களே, அவங்க இந்த அழகான பொண்ணுங்கள பார்த்தாவே ரூட் விடுவாங்க. அதேதான் இந்த படத்தோட ஹீரோவும் பண்ண ட்ரை பண்றாரு. அதுவும் சாதாரண ஆளை பார்த்து இல்ல, ஒரு பெரிய ஆக்ட்ரஸை பார்த்து. அது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா? ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா கடைசியில் என்னாச்சு? இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனர். வாங்க படத்தை ஆரம்பிக்கலாம். இதோ இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க தன்னோட பொண்ணுக்கு ஆக்டிங் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க பொண்ணுக்கு வரப்போற ஒரு படத்துல சைல்டு ஆர்டிஸ்டா நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கான ட்ரைனிங் தான் போயிட்டு இருக்கு. ஹீரோயின் கேமராவை ஆன் பண்ண அந்த குட்டி பாப்பா தன்னோட ஆக்டிங்கை தொடங்குறாங்க. எல்லாமே சூப்பரா வந்திருக்கு. அதை தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட காமிக்கிறாங்க. அந்த வீடியோவை பார்த்ததும் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு பயங்கர ஹாப்பி. ஏன்னா பாப்பா அவ்வளோ சூப்பரா ஆக்டிங் பண்ணியிருக்கு. ஹாப்பினஸை பார்த்ததும் ஹீரோயினுக்கும் செம்ம ஹாப்பி. பை தி வே, ஹஸ்பண்ட் தான் இந்த படத்தோட ஹீரோ. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் ஹீரோ ரெண்டு பேரும் அவங்களோட பெட்ரூம்ல இருக்காங்க. ஹீரோயின் அடுத்த நாள் தன்னோட பிசினஸ் மீட்டிங்ல ஒருத்தரை மீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெஸ் ஓகேவா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. ஹீரோவோ ஹீரோயின் சொல்றத பத்தி பெருசா அலட்டிக்காம போன்ல எதையோ சுவாரஸ்யமா பார்த்துட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின், அப்படி என்னப்பா நான் சொல்றத கூட கேட்காம அவ்வளோ சுவாரஸ்யமா போன்ல பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோ தன்னோட பொண்ணுக்கு அம்மாவா நடிக்க போற ஆக்ட்ரஸோட ஏதோ ஒரு பிக்சர், கொஞ்சம் அரகுற ட்ரெஸ்ல இருக்கிற பிக்சர் இன்டர்நெட்ல வைரல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அதை காமிக்கிறான். அதுக்கு ஹீரோயின், நடிகை அப்படிங்கிறதுக்காகவே இப்படிப்பட்ட போட்டோக்கெல்லாம் பார்க்கறது நியாயமா? இதுவே அவங்களோட அக்கா தங்கச்சியாவோ அம்மாவோ வந்தாவோ இப்படி பார்ப்பாங்களான்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அடுத்த நாள் காலையில வருது. அன்னையில இருந்து தான் அந்த பாப்பா ஷூட்டிங்க்கு போகணும். ஸோ எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அங்க வந்த ஹீரோ, பை த வே, ஹீரோன்னு பெரிய ஆள் நினைச்சுக்காதீங்க. ஹீரோ ஒரு ரைட்டரா இருக்கான். அப்படி ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெரிய ரைட்டர் கிடையாது. இது வரைக்கும் ஒரு 2 புக்கோ 3 புக்கோ தான் எழுதியிருக்கான். மற்றபடி ஹீரோ ஒரு வெட்டி ஆஃபீஸர் தான். அதனால ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் பாப்பாவை ஷூட்டிங்க்கு இன்னைக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டதும் ஹீரோயின் ஷாக் ஆகி, ஏன்பா ஷூட்டிங் அப்படின்னாவே ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து கார் அனுப்புவாங்க, ஒரு கேர்டேக்கர் அனுப்புவாங்க, நீங்க ஏன் போறீங்க? அப்படி நீங்க போயிட்டீங்கன்னா பையனை யாரு பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பையங்கிறது வேற யாரும் இல்லை, ஒரு குட்டியான கை குழந்தை. நான் நினைச்சேன் வீட்டில இருந்து அந்த குட்டி பையனை நீங்க பார்த்துப்பீங்க, நான் என்னோட பிசினஸை மீட்டிங் முடிச்சுட்டு வரலான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ கொஞ்சம் கூட அலட்டிக்காம, அதெல்லாம் ஆகாது, நான் கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த பாப்பாவை கூட்டிட்டு ஷூட்டிங்க்கு கிளம்பிடுறான். அந்த பாப்பாவும் ஹீரோவும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து சேர்றாங்க. அங்க இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இவங்களை கைட் பண்றாங்க. மறுபக்கமோ ஹீரோயின் வேற வழியே இல்லாம அந்த குட்டி பையனை தன்னோட பிசினஸ் மீட்டிங்காக கூட்டிட்டு போறாங்க. அது கை குழந்தை. கை குழந்தைனாவே எப்போ ஆளும், எப்போ நார்மலா இருக்கும், எப்போ சிரிக்குன்னே தெரியாது இல்லையா? இதை வச்சுக்கிட்டு எப்படி சமாளிக்க போறேன் அப்படின்னு தெரியலையேன்னு நினைச்சுக்கிட்டே அந்த கை குழந்தையை கூட்டிட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் அந்த ஆக்ட்ரஸ் அந்த குட்டி பாப்பாவோட ஒரு ரேப்போ கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. படம் ஃபுல்லா அம்மாவும் மகளுமா நடிக்க போறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரேப்போ இருக்கிறது முக்கியம் இல்லையா? அப்போதான் ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அப்படிங்கிறனால ஹீரோயின் குட்டி பாப்பாவோட ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்றாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் தான் பிஸ்னஸ் மீட்டிங்க்கு மீட் பண்ண வேண்டிய அந்த நபரை மீட் பண்றாங்க. 2 பேரும் இதுக்கு முன்னாடி பழைய கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு நார்மலான கேஷுவலான கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அந்த சமயம் பார்த்து அந்த கை குழந்தால இவங்களோட அந்த கான்வர்சேஷன் கண்டினியூஸா தடப்பட்டுட்டே இருக்கு. என்ன விஷயத்துக்காக ஹீரோயின் அந்த நபரை பார்க்க வந்தாங்களோ அந்த விஷயத்தை பத்தி பேச முடியாம வெறும் லஞ்சோடவே அந்த கான்வர்சேஷன் முடிவுக்கு வருது. ஹீரோயின் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தோட வீட்டுக்கு திரும்புறாங்க. அந்த ப்ரெஷரை அவங்களால ஹேண்டில் பண்ணவே முடியல. செம்ம கடுப்பாகிறாங்க. அந்த கடுப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னா, அவங்க முறைச்சு பார்க்கறதுல கண்ணாடியே உடஞ்சி போயிடுமோ அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. அதே சமயத்தில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான ஷூட்டிங் முடிஞ்சு லொக்கேஷன் மாறுறதுக்காக ஆக்ட்ரஸ், அந்த குட்டி பாப்பா, ஹீரோ 3 பேரும் மேலே இருக்கிற ஃப்ளோர்லேருந்து கீழே இருக்கிற ஃப்ளோருக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் கீழே நின்றுட்டு இருந்த சில பேர் அந்த ஆக்ட்ரஸோட அரகுர ட்ரெஸ்ஸோட ஒரு ஃபோட்டோ வந்திருந்தது இல்லையா, அதை பார்த்து சிரித்து பேசி அந்த ஆக்ட்ரஸை பற்றி மோசமான கமெண்ட் அடிக்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோ அந்த ஆக்ட்ரஸ் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடி சீனில் ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க இல்லையா, இவங்களாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கல அப்படின்னு, அது இடலாக இங்கே சொல்லி அந்த கமெண்ட் அடித்தவனுங்களை ஒரு கடிச்சு விடுறாரு. இதை பார்த்ததும் அந்த ஆக்ட்ரஸ்க்கு இந்த ஹீரோவை பற்றி ஒரு நல்ல ஒப்பீனியன் உருவாகுது. ஆண்டுவே போயிட்டு இருக்கும்போது, ரொம்ப தேங்க்ஸ், எனக்காக சண்டை போட்டீங்க அப்படின்னு சொல்லி தன்னோட தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னங்க பெரிய விஷயம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ பதில் சொல்கிறான். செட்டுக்கு வந்ததும்
ஆக்ட்ரஸ் அந்த குட்டி பாப்பாவோட மறுபடியும் ஒரு நல்ல கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுறாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து நடிக்க வேண்டிய சீன். வா 2 பேரும் சேர்ந்து கலக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆக்ட்ரஸ் அந்த குட்டி பாப்பாவோட ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு போகிறாங்க. அன்னைக்கு இந்த ஷூட்டிங் ரொம்ப நல்லபடியாக முடியுது. குட்டி பாப்பா பயங்கர ஹாப்பியாக வீட்டுக்கு வராங்க. ஹீரோயின் குட்டி பாப்பாட்ட எப்படி ஷூட்டிங் போச்சு, என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேட்குறாங்க. அந்த குட்டி பாப்பாவும் நிறைய விஷயங்களை ஹீரோயின் கிட்ட, அதாவது தன்னோட அம்மா கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. இப்படியே அவங்களோட கான்வர்சேஷன் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இந்த சமயத்தில் ஹீரோவோ, சரி எல்லாரும் போய் சீக்கிரம் தூங்குங்க, ஏன்னா நாளைக்கு மறுபடியும் ஷூட்டிங் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி 2 பேரையும் துரத்தி விடுறான். ஹீரோயின் குட்டி பாப்பாவை தூங்க வச்சுட்டு ஹீரோ கிட்ட வந்து ஷூட்டிங் எப்படி போச்சு என்ன ஏது நிறைய விசாரிக்கிறாங்க. ஹீரோயின் கொஞ்சம் பொசசிவ் டைப். அவங்க குறிப்பாக என்ன தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்கன்னா, அந்த ஆக்ட்ரஸ் அழகாக இருந்தாலா, உங்களுக்குள்ள எப்படி கான்வர்சேஷன் போச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மடக்கி கேள்வி கேட்குறாங்க. ஹீரோவோ எதுக்கும் பெருசாக பதில் கொடுக்காம அவன் பாட்டுக்கு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு பெட்ரூம் போயிடுறான். ஹீரோயினுக்கு செம கடுப்பு. இருந்தாலும் சரி என்ன பண்ணுறது, கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பும்போது கடைசியாக ஹீரோ லேப்டாப் ஏதோ ஒட்டிட்டு இருந்தால அப்படி என்ன தான் பார்த்துருக்கான் அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு லேப்டாப் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ஹீரோ கடைசியாக பார்த்தது அந்த ஆக்ட்ரஸோட பிக்சர்ஸை. இதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. அந்த சீனை அங்கேயே கட் பண்ணால் அடுத்த நாள் ஷூட்டிங் நடக்குது. அன்னைக்கு வர வேண்டிய ஹீரோ வரல அப்படிங்கிறனால இன்னைக்கு ஷூட்டிங் கேன்சல் அப்படின்னு சொல்லி ஆக்டர்ஸ் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்ல அந்த ஆக்டர்ஸ்க்கோ செம கடுப்பு. பட் என்ன பண்ண முடியும், ஆல்ரைட் ஏதாவது உருப்படியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பாப்பா பக்கம் திரும்பி நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒய் நாட், வீட்டுக்கு போகலாம், ஏதாவது கார்ட்டூன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினுக்கோ பிஸ்னஸ் மீட்டிங் சரியாக போகாததுனால பயங்கர டென்ஷனாகவே இருக்காங்க. ஆக்ட்ரஸ், ஹீரோ, குட்டி பாப்பா 3 பேரும் ஒரு படம் போட்டு ஜாலியாக பார்த்துட்டு இருக்காங்க. படம் பார்க்கும்போது அந்த குட்டி பாப்பா அப்படியே தூங்கிடுது. அது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ அந்த ஆக்ட்ரஸ், குட்டி பாப்பா, அந்த ஹீரோ 3 பேர் இருக்கிற மாதிரி ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆக்ட்ரஸுக்கும் ஹீரோவுக்கும் நடுவில் ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. எப்படிங்க உங்கள் லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு ஹீரோ கேட்க அதுக்கு ஆக்ட்ரஸ் ஒரே ஒரு எழுபல் சொல்கிறாங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் என்னோட சாய்ஸ் எப்போவுமே மோசமாக தான் இருந்திருக்கு அப்படின்னு ஒரே வரியில் முடிச்சுக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க செலக்ட் பண்ண ஆண்கள் யாருமே சரியா இல்லை. ஸோ இவங்களுக்கு பர்சனல் லைஃப் அப்படின்னு எதுவும் இல்லை. அவங்க தனிமையில் இருக்காங்க, பெருசாக லைஃப்பை என்ஜாய் பண்ணல அப்படிங்கிறத ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இப்போ அதே கேள்வியை ஆக்ட்ரஸ் ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ தன்னோட லைஃப்பை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். எனக்கு கிடைச்சிருக்கிற ஒய்ஃபு ஒன்றும் அவ்வளோ சூப்பர்லாம் இல்லை. அவளுக்கு நிறைய மென்டல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. எதையுமே அவளால் ஈஸியாக எடுத்துக்க முடியாது. ரொம்ப நாளாக மெடிக்கேஷனில் இருக்கா, இப்படியெல்லாம் சொல்கிறான். அதை கேட்டதும் அந்த ஆக்ட்ரஸ்க்கு நேச்சுரலாகவே ஹீரோ மேலே ஒரு பரிதாபம் வருது. அவன் சொல்கிறது உண்மை அப்படிங்கிற மாதிரியே அந்த பக்கம் ஹீரோயின் மொபைல் ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஆக்ட்ரஸும் ஹீரோவும் ஒன்றா இருக்கிற மாதிரியான பிக்சர் வருது. ஏற்கனவே ஹீரோயின் பயங்கர பொசசிவ் டைப்பு. இந்த பிக்சரை பார்த்த உடனே ஹீரோயின் செம்ம கடுப்பாகி ஃபோனோட ஸ்க்ரீனை போட்டு நங்குன்னு அடிக்கிறாங்க. திடீர்னு மென்டலாக பர்ஸ்ட் அவுட் ஆகி வீட்டிலேருந்து வெளியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்படிலாம் நமக்கு ஒரு வாழ்க்கை தேவையா, இங்கேருந்து ஓடிடுறேன் அப்படிங்கிற மாதிரியே ஓடுறாங்க. திடீர்னு கை குழந்தை அழற ஞாபகத்துக்கு வருது. வீட்டுக்கே திரும்பி வந்துடுறாங்க. அந்த பக்கம் தூங்கிட்டு இருந்த குட்டி பாப்பா எழுந்திருக்குது. அன்னைக்கு ஈவினிங்கும் வருது. ஓகே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ, குட்டி பாப்பா 2 பேரும் ஆக்ட்ரஸோட வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. ஆக்ட்ரஸும் ரொம்ப ஹாப்பியாக இவங்கள வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ ஹீரோ அந்த ஆக்ட்ரஸ் கிட்ட தன்னோட ஃபோன் நம்பரை கொடுத்து, இப்போ எடுத்தீங்களே ஒரு செல்ஃபி, அந்த ஆக்ட்ரஸ், குட்டி பாப்பா, அப்புறம் ஹீரோ 3 பேரும் இருந்த அந்த செல்ஃபி பிக்சரை எனக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. சொன்னபடியே அந்த ஆக்ட்ரஸும் அந்த பிக்சர் அனுப்பி வைக்கிறாங்க. கூடவே ஆக்ட்ரஸ் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. நமக்குள்ள ஒரு நல்ல கான்வர்சேஷன் போச்சு, என்னை காது கொடுத்து கேட்டதுக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஹீரோ, ஆஹா நினைச்ச மாதிரியே விரிச்ச வலையில பறவை வந்து விழுந்துருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறான். நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் உங்களோட பேசுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற மீனிங்கில் எனி டைம் அப்படின்னு ஒரு ரிப்ளை பண்ணுறான். அடுத்த நாள் ஷூட்டிங். ஒரு பக்கம் குட்டி பாப்பா, இன்னொரு பக்கம் ஆக்ட்ரஸ் 2 பேரும் அந்த சீனில் பிச்சு உதறாங்க. அங்கே இருக்கிற மொத்த யூனிட்டுமே இவங்கள அட்டகாசமாக நடிச்சிருக்கீங்கன்னு பாராட்டி தள்ளுறாங்க. இப்போது லொக்கேஷன் மாற வேண்டிய நேரம். ஹீரோவும் ஆக்ட்ரஸும் அந்த லொக்கேஷன்லேருந்து அடுத்த லொக்கேஷனுக்கு போகிறாங்க. இவங்க 2 பேரும் அப்போ தனியாக தான் இருக்காங்க. ஆக்ட்ரஸ் ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் வந்திருக்கு. எனக்கு பிரச்சனை இல்லை, என்னோடய லைஃப்பில் இதெல்லாம் ரொம்ப சகஜம். பட் உங்களை நினச்சாதான் எனக்கு கவலையாக இருக்குது. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கலையே, நீங்கள் கூட பரவாயில்ல. உங்கள் ஒய்ஃபு ரொம்ப சந்தேக பிராணின்னு வேறு சொன்னீங்க, அதனால் எதுவும் வீட்டில் ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு கேட்க
அதுக்கு ஹீரோவோ, சேச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் ஆறுதலாக பேசுகிறான். அதை கேட்டதும் ஆக்ட்ரஸ் மெல்ட் ஆயிடுறாங்க. 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கமும் ஹீரோயினால் ஹீரோவும் ஆக்ட்ரஸும் க்ளோஸ் ஆக்கிறத ஒருத்துக்கவே முடியல. ஒருவேளை ஆக்ட்ரஸ் போல தான் அழகா இல்லையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய மேக்கப்லாம் போட்டு தன் முகம் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்ணாடியில் பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அன்னைக்கு இந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு திரும்பி வராங்க. வர வழியில் ஹீரோ ஆக்ட்ரஸ்க்கு மெசேஜ் பண்ணுறான். அந்த பத்திரிகையில் வந்த பிக்சரை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்களோட இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த ஆக்ட்ரஸ், எனக்கு வாழ்க்கை ரொம்ப தனிமையாக இருக்குது அப்படின்னு ரிப்ளை பண்ணுறாங்க. அதுக்கு ஹீரோவோ, அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணுறான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் ஆக்ட்ரஸை பற்றியே நினச்சிட்டு இருக்கான் ஹீரோ. ஹீரோயின் என்ன கேட்டாலும் அதுக்கு ஒரு சரியான பதில் சொல்லாமல் அவன் பாட்டுக்கு கனவுலகத்தில் இருக்க ஹீரோயின் செம்ம கடுப்பாகிறாங்க. அடுத்த நாள் ஷூட்டிங் இல்லை அப்படிங்கிறனால ஹீரோயினும் அந்த குட்டி பாப்பாவும் காலையில் சீக்கிரமாக எழுந்து கிச்சனில் பூந்து அதகலம் பண்ணிட்டு இருக்காங்க. தூக்கம் களைஞ்சு எழுந்த ஹீரோ முதல் வேலையா ஆக்ட்ரஸ்க்கு தான் மெசேஜ் பண்ணுறான். இனிதான் ஷூட்டிங் இல்லையே, என்ன பிளான் அப்படின்னு. அதுக்கு அந்த ஆக்ட்ரஸ், நத்திங், அதுதான் ஒரே பிளான்னு சொல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது நத்திங் பண்ணலாமா அப்படின்னு நம்ம கேட்க, கண்டிப்பாக மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆக்ட்ரஸ் பதில் அனுப்புகிறாங்க. சரி, நான் உனக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நேராக கிச்சனுக்கு வரான். அப்போது பேச்சு வாக்கில் அந்த குட்டி பாப்பா, நாங்கள் லாஸ்ட் டைம் ஆக்ட்ரஸோட வீட்டுக்கு போயிருந்தோம், அங்கே எனக்கு சூப்பரான கேக்கெலாம் கிடைச்சதுன்னு சொல்ல, இதை கேட்டதும் ஹீரோயின் செம்ம அப்செட் ஆகுறாங்க. ஏன்னா ஹீரோவும் அந்த குட்டி பாப்பாவும் ஆக்ட்ரஸ் வீட்டுக்கு போனதை பற்றி ஹீரோ ஒன்றுமே சொல்லவே இல்லை. ஹீரோயினும் ஏற்கனவே ஓவர் பொசசிவ் டைப் இல்லையா, அதனால் ஹீரோ இப்படி தடமாறி போகிறானே அப்படின்னு அதை நினச்சி கதறி கதறி அழறாங்க. சரி, நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக பசங்க 2 பேரையும் கூட்டிட்டு பார்க் வரைக்கும் போகிறேன்னு சொல்லிட்டு 2 பேரையும் கூட்டிட்டு வெளியில் கிளம்புறாங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோயினோட பழைய ஃப்ரெண்டு யாரோ அங்கே வர, அம்மா நான் கேள்விப்பட்டேன் நீயும் உன் ஹஸ்பண்டும் செப்பரேட் ஆகிட்டீங்கன்னு. ஒரு வகையில் நல்லது தான், உன் எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்கானே அவன் சரியான பொம்பளை பொறுக்கி. இப்படி தான் அவனோட புக் லான்ச் ஒன்று ஃப்ரான்ஸில் நடந்தது. அந்த சமயத்தில் என் சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி அவகிட்ட போய் அப்படி சொல்லி விட்டுட்ருக்கான். இத்தனைக்கும் அவங்க ஃபஸ்ட் டைம் தான் மீட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே நம்ம வெளில எங்கேயாவது காஃபிக்கில் மீட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறான். சரியான பொம்பளை பொறுக்கி. நல்ல வேலை அவனை விட்டு நீ பிரிஞ்சு வந்துட்டேன்னு சொல்ல, அதை கேட்டதும் ஹீரோயினோட மனசையே உடஞ்சி போயிடுது. என்னடா இது, நிம்மதியாக இருக்கலான்னு நினச்சி வந்தா இங்கே ஒரு 7:30 அப்படின்னு நினச்சிட்டு சரி வீட்டுக்கு திரும்பி போவோன்னு சொல்லி அந்த பாப்பாவையும் பையனையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி போகிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ஹீரோ இருக்கானே, அவன் ஆக்ட்ரஸை எங்கே எப்போ எப்படி மீட் பண்ணலான்னு சொல்லி ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஆக்ட்ரஸ் மெசேஜ் பண்ண பயங்கர குஷி ஆயிடுறான் நம்ம ஹீரோ. நீட்டாக குளிச்சுட்டு சும்மா ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில் கிளம்புறதுக்காக வரான். அந்த சமயம் பார்த்து கரெக்டாக ஹீரோயினும் குழந்தைகளும் உள்ள வர, அவசரமாக ஆக்ட்ரஸ்க்கு, இல்லை நீங்கள் வர வேணாம், நாம் அப்புறம் மீட் பண்ணலாம், என்ன காரணம் என்ன ஏது அப்படிங்கிறத நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டான். உள்ளே வந்த ஹீரோயின், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கேயும் வெளியே போகாதீங்க, நான் உங்களுக்கு இன்றைக்கி ஃபிஷ்ஷு சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபிஷ்ஷை சாப்பிட்டதுனாலவோ என்னவோ ஹீரோவுக்கு வயிறு செம்ம அப்செட்டு. வாஷ்ரூமே கெதின்னு கிடக்கிறான். அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் குட்டி பாப்பாவை கூட்டிகிட்டு ஷூட்டிங் போகிறாங்க. அங்கே இருக்கிற கேரவனை கவனிக்கிறாங்க. ஆக்ட்ரஸுக்கும் அந்த குட்டி பாப்பாவுக்கும் கேரவன் அடுத்தடுத்த இடத்துல தான் இருக்குது. ஸோ அவங்க மனசுக்குள்ளேயே ஒரு சின்ன கணக்கு போடுறாங்க. ரைட்டு, இவனுங்க என்ன வேலை பண்ணியிருப்பானுங்க அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு புரிஞ்சிடுது. இந்த பக்கம் ஹீரோ வராததுனால ஆக்ட்ரஸ் பயங்கரமாக அப்செட் ஆகி, உன்னை காணாமல் நான் இங்கே வாடுகிறேன் அப்படிங்கிற ரீதியில் ஒரு மெசேஜ் போடுறாங்க. அதுக்கு ஹீரோ, நான் எங்கே இருந்தாலும் என் மனசெல்லாம் அங்கே தான் இருக்குங்கிற ரீதியில் ஒரு மெசேஜை பதில போட ஆக்ட்ரஸ் ஓரளவுக்கு சமாதானம் ஆகி ஷூட்டிங்க்கு கிளம்புறாங்க. அன்னைக்கு ஷூட்டிங் சீனில் ஆக்ட்ரஸும் அந்த குட்டி பாப்பாவும் சேர்ந்து விளையாடுற மாதிரியான ஒரு சீன். ஷூட்டிங் ரொம்ப சூப்பராகவே போகுது. அந்த ஷூட்டிங்கை பார்க்கறதுக்காக ஹீரோயினுக்கும் ஒரு இடம் அலாட் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினுக்கு முன்னாடி ஷூட்டிங்கில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ஒரு மானிட்டரும் வச்சுருக்காங்க. அந்த சீனை ஷூட் பண்ணி முடிச்சதும் அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த ஆக்ட்ரஸ் இருந்த சீனை அந்த மானிட்டர்ல இருந்து கேப்சர் பண்ணிட்டு போகிறாங்க. எதுக்காகன்னு ஹீரோயின் கேட்க, இல்லை எங்கள் ஆக்ட்ரஸ்க்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும், எது எப்படி வந்திருக்குன்னு அப்பப்போ பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க, அதுக்காக தான் அதை கேப்சர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்படி எடுத்துகிட்டு போன அந்த பிக்சரை அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆக்ட்ரஸ்கிட்ட காமிக்கிறத ஹீரோயின் மானிட்டர் வழியாக பார்க்குறாங்க. இப்போ தான் நமக்கு ஒரு விஷயம் புரியுது. அப்படி எடுத்த அந்த பிக்சரை ஆக்ட்ரஸ் நம்ம ஹீரோவுக்கு அனுப்பி வச்சு
உன்னைய நினச்சிட்டு இருக்கேன், இங்கே என்ன சீன் ஷூட்டிங் போகுது அப்படிங்கிறதுக்காக இதோ இந்த பிக்சரை அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்லி அந்த பிக்சரை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த கேப்பில் ஹீரோயின் ஆக்ட்ரஸோட கேரவனுக்குள்ளே போய் அந்த ஆக்ட்ரஸோட பொருட்களை ஒவ்வொன்றா எடுத்து பார்த்து மனசுக்குள்ளே ஏதோ கணக்கு போட்டுட்ருக்காங்க. இந்த சமயத்தில் அந்த குட்டி பாப்பா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. அம்மா, நானும் ஆக்ட்ரஸும் ஏதோ உங்களை தேடி கேரவனுக்கு வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற மெசேஜ் அது. கேரவனுக்கு வந்த ஆக்ட்ரஸ் ஹீரோயின் கிட்ட ரொம்ப சகஜமாக பேசுகிறாங்க. அம்மா, இன்னைக்கே அவர் வரல, உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோயினோ, ஹீரோவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நான் யாருக்கிட்டையுமே சொல்லவே இல்லையே, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஆக்ட்ரஸை ஒரு மடக்குறாங்க. அதுக்கு அந்த ஆக்ட்ரஸ் ஏதோ ஒரு பதிலை சொல்லி சமாளிக்க அங்கேருந்து அந்த இடத்த காலி பண்ணிட்டு கிளம்புறாங்க. அன்னைக்கு ஷூட்டிங் முடியுது. ஹீரோயின் வீட்டுக்கு வர ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு என்ன ஷூட்டிங் போச்சு, என்ன ஏதுன்னு எல்லா டீட்டெயிலையும் விசாரிக்கிறான். அதுக்கு ஹீரோயின் பட்டும் படாமையே எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாங்க. பெட்ரூமில் ஹீரோ தூங்கினதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோவோட ஃபோனில் இருக்கிற மெசேஜை படிக்கலான்னு சொல்லி ஃபோனை அன்லாக் பண்ண ட்ரை பண்ணா, இதனால வரைக்கும் வச்சிருந்த பாஸ்வேர்டை ஹீரோ ஏற்கனவே மாற்றி வச்சிருக்க இன்கரெக்ட் பின் நம்பர்னு சொல்லி மெசேஜ் வந்து ஃபோனை அன்லாக் பண்ண முடியாமல் போயிடுது. அடுத்த நாள் வருது. இன்னைக்கு ஹீரோ தான் குட்டி பாப்பாவை கூட்டிட்டு ஷூட்டிங்க்கு வந்திருக்கான். ஹீரோயினை பார்த்ததும், ஆஹா, உன்னை மறுபடியும் பார்க்கறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமான்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுறான். அதுக்கு ஆக்ட்ரஸ்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ், உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், உடனே அந்த குட்டி பாப்பாவோட கேரவனுக்குள்ள போகணும்னு சொல்ல ஹீரோ அடிச்சு பிடிச்சிக்கிட்டு அங்கே போகிறான். இதுக்கு நடுவில் ஆக்ட்ரஸ் ஹீரோவுக்கு மெசேஜ் மேலே மெசேஜ், நான் அழகாக இருக்கேன்னு நினைக்கிறியா, உன்னை எனக்கு பிடிக்குமா, எனக்காக என்னெல்லாம் செய்வ, நான் உனக்காக என்ன வேணாலும் செய்வேன், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட மெசேஜ்கள். கூடவே அந்த குட்டி பாப்பா வச்சிருந்தது இல்லையா, ஒரு குட்டியான ஒரு மொபைல் ஃபோன் மாதிரியான ஒரு வீடியோ கேம்கார்டர், அதில் அந்த ஆக்டர்ஸ் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அரகுற ட்ரெஸ்ஸோட உட்காந்துருக்க, அதை பார்த்ததும் ஹீரோவுக்கு குஷியோ குஷி. அந்த டைமில் பார்த்து அசிஸ்டன்ட் டைரக்டர் கதவை தட்ட, உங்கள் பாப்பா காணாமல் போயிடுச்சுங்கன்னு சொல்ல அங்கே எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பதட்டம். வேற வழி இல்லாமல் அந்த வீடியோவை முழுசாக பார்க்க முடியாமல் ஹீரோ பாப்பாவை தேடி காட்டுக்குள்ள ஓடுறான். அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போதே, ஓகே பாப்பா கிடைச்சிருச்சு, எல்லாரும் திரும்பி வரலான்னு யாரோ சொல்ல, அப்பாடா அப்படின்னு சொல்லி ஹீரோ அடிச்சு பிடிச்சி திரும்பி ஓடி வரான். வர்ற வழியில எங்கேயோ கீழே விழுந்து கையில் பெருசாக அடிபட்டுருது. ஹீரோவுக்கு அடிபட்டதை பார்த்ததும் ஆக்ட்ரஸ்க்கு ஒரே பதட்டம். ஐயோ என்ன ஆச்சுன்னு கேட்க, அட அதெல்லாம் பரவாயில்ல, ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஹீரோ சமாளிக்க பார்க்குறான். சரி, பாப்பா எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த குட்டி பாப்பா அவங்க அம்மாவோட இருக்கு. ஹீரோயின் பெரியாயி ஹீரோவை பார்த்து, ஏண்டா அறிவு கட்டவனே, உன்னை நம்பி பாப்பாவை விட்டா பாப்பாவை பார்த்துக்காம நீங்கடா போன, ஏடா பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்க, ஏன் மனுஷன்னா உனக்கு இயற்கை அழைப்பே வராதா, நான் இயற்கை அழைப்புக்காக வந்திருந்தேன்னு சொல்லி ஏதோ சொல்லி சமாளிக்க பார்க்குறான். ஆனால் ஹீரோனுக்கோ மனசோ ஆறல. என்ன பண்ணி தொலைக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டே காரில் போய் உட்காடுறாங்க, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி. அந்த சமயத்தில் ஆக்ட்ரஸ் குட்டி பாப்பாவை கூப்பிட்டு ஏதோ ஒரு விஷயத்த காதில் சொல்கிறாங்க. குட்டி பாப்பா நேராக அப்பா கிட்ட வந்து அவன் கையில் காயாயிருந்த இடத்துல ஒரு முத்தத்தை கொடுத்து, உங்கள் காயம் சீக்கிரம் ஆகணும்னு சொல்லி ஆக்ட்ரஸ் சொன்னாங்கன்னு சொல்கிறான். இது அத்தனையையும் ஹீரோயின் காருக்குள்ள இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க செம்ம கடுப்போட. திரும்பி வீட்டுக்கு வராங்க. வரும்போது ஹீரோயின் தான் காரை ஓட்டிட்டு வராங்க. ஹீரோ வழக்கம் போல ஆக்ட்ரஸ்க்கு மெசேஜ் அனுப்ப ஆரம்பிக்கிறான். அதுவும் என்ன தெரியுமா, நீயே அந்த முத்தத்தை கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ரேஞ்சில் செம ஜொல்லோட. எப்படியோ ஒரு வழியா ஹீரோ, ஹீரோயின், குட்டி பாப்பா எல்லாரும் வீடு வந்து சேர்றாங்க. அடுத்த நாள் காலையில் ரொம்ப சீக்கிரம் எழுந்த ஹீரோயின், குட்டி பாப்பா 2 பேரும் சத்தமே போடாமல் ரெடியாகி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அவங்க யூஷுவலாக கிளம்புற நேரத்துக்கு முன்னாடியே. இதில் இன்னொரு ட்ரிக்கான வேலையும் ஹீரோயின் பண்ணுறாங்க. இந்த வாட்டி ஹீரோயின் அந்த குட்டி பாப்பாவை மட்டும் கூட்டிக்கிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கிளம்புறாங்க. கை குழந்தைன்னு தானே ஒரு குட்டி பையன், அவனை வீட்லேயே விட்டுட்டு கிளம்பும்போது கதவை டொம்முன்னு ஒரு சத்தத்தோட சாத்திட்டு கிளம்ப ஹீரோ சத்தம் கேட்டு எழுந்து கீழே வரான். அங்கே அவனுக்கு ஒரு நோட் ஹீரோயின் விட்டுருக்காங்க. நீ அசந்து தூங்கிட்டு இருந்தியா, சரி உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு தான் நானும் பாப்பாவும் ஷூட்டிங் கிளம்பிட்டோம் அப்படின்னு ஒரு நோட் இருக்குது. இதை பார்த்ததும் ஹீரோவுக்கு ஒரே கடுப்பு. பட் என்ன பண்ண முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பக்கம் அன்னைக்கு ஷூட்டிங்கோட கடைசி நாள். கடைசி சீனும் அந்த குட்டி பாப்பா செம்ம சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்கு. அந்த குரூப் மொத்தமும் அந்த பாப்பாவை செம்மையாக அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஷூட்டிங் முடிச்சு ஹீரோயின்
பாப்பா 2 பேரும் வந்து சேர ஹீரோவோ செம கடுப்பா வீட்டில் உட்காந்துருக்கான். வீட்டுக்கு வந்த ஹீரோயின் என்ன சாப்பிட்ற அப்படின்னு கேட்க, நீ எது பண்ணாலும் ஓகே தான் அப்படின்னு வேண்டாம் வெறுப்பா சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான். ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போயிட்டு நீட்டாக குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகி எங்கேயோ பார்ட்டிக்கு போகிற மாதிரி நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில் வராங்க. அஃப்கோர்ஸ் சமைக்கவும் செய்கிறாங்க. இதை பார்த்ததும் ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. என்ன பண்ணிட்டு இருக்க, எங்கேயோ வெளியில் கிளம்புற மாதிரி செமையாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, அதுக்கு ஹீரோயின் கொஞ்சம் கூட அவனை மதிக்கவே மதிக்காம அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சமயம் பார்த்து காலிங் பெல் அடிக்க ஹீரோ போய் கதவை திறந்தா அந்த பக்கம் ஆக்ட்ரஸ்ஸு. ஹீரோயின் பின்னாடியே வந்த ஹீரோவுக்கு தலையும் புரியல வாலும் புரியல என்ன நடக்குதுன்னு கேட்க, அதுக்கு ஹீரோயின் ரொம்ப அசால்ட்டா, அது ஒன்றும் இல்லைப்பா, இன்னையோட ஷூட்டிங் முடிஞ்சுது, இன்னைக்கு லாஸ்ட் நாள் ஷூட்டிங் இல்லையா, அதனால நம்ம ஆக்ட்ரஸை இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நைட்டு டின்னர் கூப்பிட்டா என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு ஹீரோயின் மேலே எழிஞ்சி விடறான். ஹீரோயின் அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட சட்டை பண்ணிக்கவே இல்லை. டின்னர் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கேஷுவலாக நிறைய கான்வர்சேஷன் போகுது. அந்த கேஷுவல் கான்வர்சேஷனில் ஆக்ட்ரஸ் அந்த குட்டி பாப்பாவை பார்த்து கேட்குறாங்க, இன்னைக்கு நடிச்சியே கடைசியான அந்த எமோஷனல் சீனு பிச்சு உதறிட்ட, அட்டகாசமாக நடிச்சிருந்த, எப்படி உன்னால முடிஞ்சதுன்னு கேட்க, அதுக்கு அந்த குட்டி பாப்பா, அதுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் இருக்கு, எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த சீக்ரெட்னு சொல்கிறாங்க. அது என்ன சீக்ரெட் அப்படின்னு ஆக்ட்ரஸ் கேட்க, சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பாப்பா அம்மாவை பார்க்க, தாராளமாக சொல்லு, ஆக்ட்ரஸ் வேற யாரும் இல்லை, நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் தானே, தாராளமாக சொல்லுன்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, அதுக்கு அந்த குட்டி பாப்பா சொல்ல ஆரம்பிக்குது. அது ஒன்றும் இல்லை, சோகம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என் அம்மாவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் குறிப்பாக எங்கள் அம்மாவை விட்டுட்டு போயிருந்தாங்க கொஞ்ச நாள். அந்த சமயத்தில் எங்கள் அம்மா எப்படிலாம் கதறி கதறி அழுதாங்க அப்படின்னு நினச்சி பார்ப்பேன், எனக்கும் அழுகையே வந்துடும்னு சொல்ல ஆக்ட்ரஸ்க்கு செம்ம ஷாக் ஆகுது. இது உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை விட்டுட்டு போயிருந்தாரான்னு கேட்க, அவசர அவசரமாக உள்ளே புகுந்த ஹீரோ, அது ஒன்றும் இல்லைங்க, என்னோட புக்கோட ரிசர்ச்காக ஒரு 2 மாதம் இவங்களை விட்டுட்டு போயிருந்தேன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினோ, இது 2 மாதமா, முழுசா 9 மாதம் தம்பி, அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்ல, ஆக்ட்ரஸ் ஹீரோவை பார்த்த பார்வையில் நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஹீரோவுக்கோ ஷேம் பப்பி ஷேம் ஆயிடுது. அவனால் அதுக்கு மேலே ஒன்றும் பேசவும் முடியல. ஒரு வழியாக குட்டி பாப்பா சாப்பிட்டு முடிச்சதும் ஹீரோ, நான் பாப்பாவை தூங்க வச்சுட்டு வரேன், அதுக்குள்ளே இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை பெட்ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ஆக்ட்ரஸும் அந்த பாப்பா கிட்ட ரொம்ப பாசமாக பேசிட்டு, ஓகேம்மா, நாளையிலேருந்து உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா படி அப்படி இப்படின்னு சில அட்வைஸ்களை போட்டுட்டு திரும்ப டைனிங் டேபிளுக்கு வராங்க. இப்போ ஹீரோயின் ஆக்ட்ரஸை பார்த்து, சரிம்மா அடுத்தது உன்னோட மூவ் என்ன அப்படின்னு கேட்க, என்ன மூவ், பெரிய மூவ், இங்கே ஸ்டே பண்ணதுனாலும் பண்ணுறேன், இல்லை நான் கிளம்புறதுனாலும் கிளம்புறேன் அப்படின்னு ஆக்ட்ரஸ் பதில் சொல்ல, இல்லை நான் அதை பற்றி கேட்கல, உன்னோட ஆக்டிங் கெரியரை பற்றி கேட்டேன் அப்படின்னு சொன்னதும் ஹீரோவுக்கு பொத்துக்கிட்டு கோபம் வந்துடுது. இது பாரு, நீ பேசுறதே சரியில்லை, முதல்ல வாயடக்கி பேசு அப்படின்னு சொல்கிறான். ஏன், நான் ஒழுங்காக தானே பேசிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் கவுண்டர் கொடுக்க அந்த இடமே அல்லோலகப்பட ஆரம்பிக்குது. இதை பார்த்ததும் அந்த ஆக்ட்ரஸ், சரிப்பா நீங்கள் உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு எழுந்திருக்க, ஹீரோ அவசர அவசரமாக ஆக்ட்ரஸ் கிட்ட போய், நீ ஒன்றும் கவலைப்படாத, இப்போதைக்கு நீ கிளம்பு, நான் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். எதை கால் பண்ணுறியா அப்படின்னு அந்த ஆக்ட்ரஸ் ஒரு வியர்டான ரியாக்ஷனை கொடுக்குறாங்க. அதை கேட்டதும் ஹீரோயின் பாரு ஹீரோ, கொஞ்சம் பார்த்து பேசுப்பா அப்படின்னு மனசில் எதையோ வச்சுக்கிட்டு பூடகமாக பேசுகிறாங்க. நீங்கள் என்னத்தையோ பண்ணி தொலைங்க அப்படிங்கிற மாதிரி ஆக்ட்ரஸ் கிளம்பி வெளியே போக ஹீரோ கூடவே ஓடி போய் ஆக்ட்ரஸோட கையை பிடிக்கிறான். பாரு, மரியாதையை கையை விடலாம், மரியாதை கெட்டு போயிடுன்னு சொல்லி இந்த ஆக்ட்ரஸ் அவங்க கையை உதறி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. ஒரு வழியா ஆக்ட்ரஸை வழி அனுப்பி வச்சுட்டு ஹீரோ உள்ள வர ஹீரோயின்ட்ட வந்து கத்துறான். போதும், உங்களோட வாழ்ந்த வரைக்கும் போதும், உன் கூட நான் எப்படி எத்தனை நாள் வாழ்ந்தேன்னே தெரில அப்படி இப்படின்னு என்னென்னவோ டைலாக்லாம் விடுறான். ஆக்சுவலாக பார்த்தா இதெல்லாம் ஹீரோயின் சொல்ல வேண்டிய டைலாக். ஏன்னா ஹீரோயினால தான் இந்த குடும்பமே ஓடிட்டு இருக்கு. ஹீரோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வெட்டி ஆஃபீஸர், ஏதோ புக் எழுதுனா அப்படி இப்படின்னு கதை விட்டுட்டு திரியிறானே தவிர அவனால் குடும்பத்துக்கு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் அவன் என்னவோ தன்னால தான் அந்த குடும்பமே ரன் ஆகிற மாதிரி பயங்கரமாக சீனை போடுறான். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஹீரோயினோட கண்ணில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது. இப்படி சத்தம் போட்டு முடிச்சதும் ஹீரோ காரை எடுத்துக்கிட்டு நேராக அந்த ஆக்ட்ரஸோட வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறான். ஃபோன் பண்ணி ஹலோன்னு சொல்கிறான். இப்போ ரிவீல் ஆகுது பாருங்க இந்த படத்தோட மரண ட்விஸ்ட். அந்த பக்கம் ஃபோனை எடுத்து ஹலோ அப்படின்னு சொன்னது ஆக்ட்ரஸ் அல்ல, நம்ம படத்தோட ஹீரோயின்.
இந்த குரலை கேட்டதும் ஹீரோவால நம்பவே முடியல. ஓஹோ, ஆக்ட்ரஸோட ஃபோனை வேற நீ திருடிட்டியா அப்படின்னு நக்கலா கேட்குறான். அதுக்கு அந்த பக்கம் ஹீரோயின், கண்ணா ஆரம்பத்துல இருந்தே இது என்னோட ஃபோன் நம்பர் தான்டா அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்ப முடியாம ஹீரோ, இல்ல இருக்கவே முடியாது இருக்கவே முடியாதுன்னு காட்டு கத்து கத்துறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஹீரோ பாஸ்வேர்டை மாடிஃபை பண்றதுக்கு முன்னாடி ஒரு நாள் அவனோட ஃபோனை எடுத்து ஹீரோயினோட ஃபோன் நம்பரை அப்படியே விட்டுட்டு பேரை மட்டும் ஹீரோயினோட பேருக்கு பதிலாக ஆக்ட்ரஸோட பேரை போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் எப்போ நடந்தது, ப்ளஸ் ஆன் டாப் ஆஃப் இட் வேற சில ஃப்ளாஷ்பேக்கும் நமக்கு காமிக்கிறாங்க. ஆக்ட்ரஸ் ஹீரோ 2 பேரையும் சேர்த்து வச்சு ஒரு பத்திரிக்கையில் ஒரு படம் வந்ததே, அந்த படத்தை பார்த்துட்டு ஹீரோயின் ஃபோனை போட்டு அடி அடின்னு அடித்தாங்களே, அன்னைக்கு நைட்டே வந்து இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஷூட்டிங் கூட ஒரு நாள் நடக்காமல் ஹீரோயின் பார்க்குக்கெல்லாம் போனாங்களே, அதுக்கு முதல் நாள் நடந்த சம்பவம் இது. ஸோ ஹீரோ என்னென்னலாம் மெசேஜ் போட்டானோ, எப்படி எப்படியெல்லாம் சொல்லி விட்டானோ, அது அத்தனையுமே ஹீரோயினுக்கு போன மெசேஜஸ். அது மட்டும் இல்லை, நான் அழகாக இருக்கடா, உனக்காக கேரவனில் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீடியோலாம் போட்டாங்க இல்லையா, அது அத்தனையுமே ஹீரோயினோட வேலை. ஆக்ட்ரஸ் மாதிரியே ஒரு விக்கு மட்டும் வச்சுக்கிட்டு முதுகுப்புறத்துலேருந்து அந்த வீடியோவை எடுத்து இவனை செடியூஸ் பண்ணுறதுக்காக பண்ண வேலை இது. இதெல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவால் அந்த அதிர்ச்சியை தாங்கிக்கவே முடியலை. இல்லை இல்லை இல்லைன்னு காட்டு கத்து கத்துறான். இப்படி ஃபோனில் கான்சென்ட்ரேட் பண்ணனால அவன் காரை கொண்டு போய் எங்கேயோ விட காரு பல பல்ட்டி அடிச்சுக்கிட்டு போய் கிராஷ் ஆகுது. மறுபக்கம் ஹீரோயின் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியாக ஃபோனை டேபிள் மேலே வைக்கிறாங்க. இதோட இந்த படத்துக்கு எண்டு கிரெடிட் போட ஆரம்பிக்கிறாங்க. படம் எப்படி இருந்தது, நான் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அஃப்கோர்ஸ் மக்களே, இந்த ஃபீல்டுக்கு நான் புதுசு, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணிட்டு வரேன். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தாராளமாக கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள், பட் கவனத்தோட கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட கமெண்ட்டை மற்றவங்களும் படிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால நிச்சயமாக உங்களோட பாசிட்டிவ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்கை கரெக்டான விதத்தில் எடுத்துப்பேன். வில் ட்ரை டு கிவ் மை பெட்டர் அண்ட் பெட்டர் இன் எவ்ரி சிங்கிள் மூவி. மீண்டும் ஒரு நல்ல படத்தில் சந்திப்போம். பாய்.